ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு நாம சொல்லுவோம். எப்பவுமே பெரிய ராஜகோபுரத்தெல்லாம் பார்த்தா அண்ணாந்து முதல்ல ஹர 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 சிவ 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 சிவான்னு சொல்லிக்கணும். அந்த மாதிரி சொல்லும்போது சில பேருக்கு அதை பார்க்கணும் செய்யணுங்கிற இது கிட்டக்க போவா. ஆனால் அதை அண்ணாந்து பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்காது, மனசுல தோணாது. அந்த மாதிரி ஒரு கதை தான் இன்னைக்கு நாம பார்க்குறோம். ஒரு நாட்டில் பெரிய ராஜா, அந்த ராஜாக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு அன்னைக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் அன்னதானம் பண்றோம். எங்கன்னா அந்த கோவில், பெரிய கோவில், அங்க அந்த ராஜகோபுரம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சோழர் பாண்டியர் காலத்து பெரிய கோவில்ல அவன் அத்தானா ஊர் மக்கள் அத்தானா பேருக்கும் அன்னதானம் போடுறான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு எங்கே இருந்தோ பாத யாத்திரையா வந்துருக்கான் அந்த ஊருக்கு. ஒரு பரம ஏழை, பட்டினினா பட்டினி, அவனுக்கு நல்ல சாப்பாடு, ருசியான சாப்பாடு கிடைக்கவே இல்லை. அந்த சாப்பாடு கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க நாட்டுல ராஜாக்கு பிறந்த நாள் எல்லாம் அன்னதானம் பண்ற ராஜா அப்படின்னு போய் ஜனங்கள் எல்லாம் கியூல நிக்கிறான். இவனும் போய் கியூல நிக்கிறான். கியூல நின்னா என்ன ஆறுது, இவனோட தோற்றமும் இந்த அழுக்கும் குளிக்காம இருக்கிறதும் எல்லாருக்கும் ஒரு அருவருப்பா இருக்கு. ஒரு மாதிரி பாக்குறா, ஏளனமா பாக்குறா. எல்லாருக்கும் அந்த இது தெரியறது, கஷ்டம் தெரியறது. கஷ்டப்பட்டு இவன் பக்கத்துல நிக்கிறான். இவன் பார்த்தான், நம்ம கியூவை விட்டு ஒதுங்கி நிற்போம், எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகட்டும், நமக்கு தலையில இன்னைக்கு பட்டினி இல்லைன்னு கிடைச்சு எழுதி இருந்தா நமக்கு கிடைக்கும் சாப்பாடு அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு ஓரமா லைனை விட்டு கியூல விட்டு ஓரமா நிக்கிறான். ஊரே திரண்டு சாப்பிட்டுடுது. அன்னதானமும் தீர்ந்து போயிடுத்து. சரின்னு இவன் புலம்பின்ண்டே அங்க பக்கத்துல இருக்கிற குளத்தங்கரைக்கு போறான். குளத்தங்கரைக்கு போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு போய் உட்காடுறான். அதுக்கு முன்னாடி கோவிலுக்குள்ள இருந்து வெளியில வர்றவா அந்த கோபுரத்தை பார்த்து அண்ணாந்து, கோபுரத்துல இருக்கிற சுவாமிகளே, எனக்கு இன்னைக்கு கூட இந்த நாட்டுல ராஜா எல்லாருக்கும் அன்னதானம் அனுப்பிச்சு, அந்த அன்னதானத்துக்கான ஒரு வழி கூட எனக்கு பசிய அடைக்கிறதுக்கு வழி இல்லையே, இப்படி நான் ஒரு பிறவி துரதிருஷ்டக்காரனா அப்படின்னு தன்னை நொந்துகின்றே வரான். எனக்கு உண்மையாகவே நீ படி அளக்க மாட்டியா, இல்ல நான் பிறவியிலேயே இப்படியா, ஏன் என் தலையெழுத்த மாத்த மாட்டியா இறைவா, என்ன கோபுரங்களே கோபுரமே அப்படின்னு அவன் புலம்பின்ண்டே வரான். எனக்கு ஒரு நல்ல வழி காட்டேன், எனக்கு இன்னைக்கு நல்ல ருசியா ஒரு சாப்பாடு போடேன்னு நினைச்சுட்டே இப்படி குளத்தங்கரை படியில உட்கார்றான். அப்போன்னு பார்த்து அந்த ராஜா, யாருக்கு பிறந்த நாளோ அந்த ராஜா தன்னோட பரிவாரங்களோட நடந்து வந்துருக்கான் அந்த ஆத்தங்கரையில. ஆத்தங்கரையில நடந்து உட்கார்ந்துருந்தவனே, இப்பதானே இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் வயிறு முட்டை முட்டை அன்னதானம் போட்டோம், இங்க ஒருத்தன் ரொம்ப ஏழையா உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லி, என்னப்பா ஏன் இப்படி உட்காந்துருக்க தன்னந்தனியா? அவன் நிமிந்தே பார்க்கல. நம்மளை யாரு பார்த்து யாரு கூப்பிட்டு என்ன ஆக போறது, நமக்கோ இன்னைக்கு தலையில எழுத்து பட்டினின்னு எழுதியிருக்க அப்படின்னு நொந்துண்டே, இன்னைக்கு ஊரே சாப்பிட்டுது, எனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிண்டே அவன் போறான். உட்காந்துருக்கான். கொஞ்சம் கூட நிமிந்து பார்க்கவே இல்லை. வந்திருக்கிறது ராஜான்னு தெரியல. எங்க இருந்தோ குரல் யாரோ கேட்கறா அப்படின்னுட்டு அவன் கேஷுவலா இருக்கான். அப்போ ராஜா பக்கத்துல போய் தொட்டுண்டு தோலை தொட்டிண்டு, ஏன்பா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன், நீ அதுல பங்கு எடுத்துக்கலையா? எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணேனே, உனக்கு நீ பங்கு எடுத்துக்கலையா அப்படின்னு அவர் கேட்கவும் தான் இவனுக்கு சுரீர்னது. நிமிந்து பார்க்குறான். அப்பதான் கவச்ச குண்டலங்கள், ஆட ஆபரணம், இந்த கிரீடம், இந்த ராஜ நடையோட அலங்காரத்தோட நிறைய பட்டும் பீதாம்பரமும் வைரம் மாணிக்கியம் எல்லாம் வைடூரியத்தெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு ஏகப்பட்ட நகைகள்லாம் போட்டுட்டு அவன் எதிர்த்தாப்புல நிற்கவும் இவர் என்ன சொல்றார், அவன் கையை பிடிக்கிறார். வா, இன்னைக்கு உனக்கு யோகம் என்னோட சாப்பிடணும்,
என்னோடையும் ராணியோடையும் பிரமாதமான விருந்து சாப்பிட போற அப்படின்னு அவர் சொல்றார். இவனுக்கு தன்னையே நம்ப முடியல. இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கிறான். ஆஹா, நிஜம்தான், ராஜா தான் நம்மளை தொட்டு பேசியிருக்க, நம்ம நினைவு தான் நிகழ்காலம்தான் நடந்துருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படி போகிறான். ராஜாவோட போகிறான். அரண்மனைக்கு போனால் அங்கே இருக்கிறவாள்லாம் அண்ணாந்து பார்க்குறான். நம்ம எல்லாம் ஏளனம் படுத்தினோம், அவன் மனசு புண்படும்படி எல்லாரும் பேசினோம், இப்போ அவனுக்கு கிடைச்சிருக்கிற விருந்த பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாய் மேலே வரல வைக்கிறா. அடாடா அப்படின்னு. அப்போ இவன் நினச்சிக்கிறான், கோவிலுக்குள்ளேருந்து வெளியில வரும்போது அண்ணாந்து இந்த வாழ்க்கையில இந்த ஜென்மால ஒரே ஒரு தடவை கோபுரத்தை பார்த்து ஒரு வேண்டுதல் வேண்டினேன், அரகரா அகராரன். ஆனா நான் இத்தனை நாள் முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு அதை ராஜா கிட்டேயும் சொல்றான். நீங்க சாப்பாடு போடுறேன்னு சொல்றதெல்லாம் சரி ராஜா, ஆனா நான் வாழ்க்கையில இத்தனை நாள் ஒரு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் அப்படிங்கிறான். ஏன் ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அவன் சொல்றான், இத்தனை நாள் நான் கோபுரம் எல்லாம் இருக்கு, ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன், அந்த கோபுரத்தை அண்ணாந்து கூட நான் பார்த்து ஒரு தரம் கூட வேண்டிக்கல. ஒரு தடவை கோபுரத்தை வேண்டின்றதுக்கே இன்னைக்கு அமோகமான சாப்பாடு விருந்து. இதே இந்த கோபுரத்துக்குள்ளர கோவிலுக்குள்ளர இருக்கிற தெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்டு நான் வேண்டிண்டா எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி புலாங்கிதான் அடையான். அப்ப சொல்றான், முட்டாளா இருக்கிறது எல்லாரும் அந்த க்ஷணம் நமக்கு தோணாது, ஏதானு ஒன்று நம்மளை தடுத்துடும். அதுதான் அந்த நம்மளுடைய அந்த இடத்துல புத்தி வேலை செய்யாது. சுவாமி இருக்கோம் நம்மக்கிட்ட, யார்கிட்டயான நமக்கு வேணுங்கிறத சொன்னாதானே அவளுக்கு தெரியும் அடுத்த வாழ்க்கை, ஓ இவாளுக்கு உதவி தேவைப்படுறது அப்படின்னு. நாம் எதுவுமே வாயை விட்டு கேட்டுடணும். நீங்கள் அதுக்கு வில்லிங்கா, உங்களால் முடியுமா அப்படிங்கிறத கேட்டுட்டு நாம் செஞ்சிட்டோம்னா இது எல்லாருக்குமே பொருந்தும். யாருக்கு என்ன எப்படி கிடைக்கணுங்கிறத அவன் தான் தீர்மானிக்கிறாங்கிறது இந்த இதுலேருந்து புரியறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்கிறது சாட்சாத் அந்த ஏழை பரம ஏழைக்கு அப்படியே உத்தரவாதம் மாறுது. அவனுக்கு மட்டுமா, நமக்கும் தான். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு போகும்போதெல்லாம் அரகரகரகரகரான்னு சொல்லிக்கிறது இல்லை, எல்லளவும் மிக இல்லை. அன்னைக்கு காரியம் நல்லபடியாக ஜெயமே ஜெயமாகும், உன் மனசு திருப்தி ஆகும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.